ஊழியன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு எல்லாரும் 12:50. எப்படி எப்படி? பிதா இயேசுவுக்கு சொன்னபடியே பேசினார். நம்ம பண்ற முதல் தப்பு வாழ்க்கையில ஊழியம்னா வேற என்னவோ செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இயேசு பேசினார், அவர் ஊழியம் செஞ்சார். இயேசு பேசினார். எப்படி பேசினார்? படிங்க மறுபடியும். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். இதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு. யோவான் 5:19. யோவான் 5:19 எடுங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு ஸ்தானம் இருக்கு. கரெக்டா? பிதாவானவர் செய்ய ஆபிரகாம் காண்கிறதோ அதையே என்று ஆபிரகாம் தானாக ஒன்றும் செய்ய மாட்டான். சொல்ல முடியுமா உங்களால? இதுல ஒரு இது அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்க ஊழியம் செய்றீங்க. சிம்பிள் சிம்பிள். Whatever the Father says, I will say. Whatever the Father does, I will do. பிதா எதை சொல்லுகிறாரோ நானும் சொல்வேன். பிதா எதை செய்கிறாரோ அதையே நானும் செய்வேன். பிதாவானவர் செஞ்சு காமிச்சாரு. சவுக்கத்தடின்னு இயேசு சவுக்கத்தச்சார். இப்படி செய்யறது தான் ஊழியம்.